ஃப்ரெண்ட்ஸ், என்னம்மா நீ இத்தனை டப்பா வச்சிருக்கே அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாமே ஒரே டப்பா தான். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியாச்சு. நிறைய பேர் பார்ட் 3 வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டு 3 days 3 topics. டப்பாவெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டிப்ஸ் பார்த்துடலாமா? டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோசிங் டைப்பில் இருக்க ஒரு பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறத கிழிச்சு அதை நாசப்படுத்துவோம். பட் இந்த டிப்புக்கு நம்ம உள்ளே இருக்கிறது எதுவுமே கிளிக்க வேணாம். அப்படியே கொடுத்துருக்க டப்பாவை யூஸ் பண்ணால் போதும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குண்டூசி குத்தி வைக்கிற ஒரு ஆர்கனைசரை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் குண்டூசி குத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தலையிலலாம் வந்துட்டு அந்த பீட்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு குத்தி விடுவாங்கல்ல, அதை குத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதில் அப்படியே வந்து நெயில் பாலிஷ் ரிமூவரை போட்டு நெயில் பாலிஷ் ரிமூவராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 in 1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஹாயாக யூஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். டிப் நம்பர் 2. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். இந்த மாதிரி பேங்கிள் வாங்கின பாக்ஸ் வந்து பெரிய சைஸில் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் பவுடர் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாக்ஸாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏமா இதுக்காக 4 7 போட்டு வளையல் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெஸ்ட் நீங்கள் பவுடர் டப்பா வாங்கி யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் இருந்துச்சு ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பவுடரை கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பஞ்சு மாதிரி இருக்கும்ல, அதை அப்படியே உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படி குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டிட்டு வந்தோடனே போட்டு அது மேலே பொத்துன்னு 4 அடி அடிப்போம் பார்த்தீங்களா அந்த பவுடரை வச்சு. ஸோ அந்த பவுடர் அடிக்கிற ஆர்கனைசராக தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டப்பாவில் இருக்க அந்த வெல்வெட் இதை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக வந்துட்டு வெள்ளை பேய் மாதிரி நம்ம வந்து பவுடர் அடிச்சுக்கலாம். பட் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இது மூடி ரொம்ப நாளாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே அந்த மூடி எங்கேயோ காணா போயிடுச்சு. இருந்தால் என்னென்ன கொடுமைப்படுத்துவாளோ அப்படின்னு அதுவே போயிடுச்சு போல். டிப் நம்பர் 3. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசும் இல்லை சிறுசும் இல்லை, நடுத்தரமாக இருக்க ஒரு பாக்ஸை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாக்ஸில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த குண்டூசிலேருந்து ஒரு குண்டூசி எடுத்திருக்கேன். இப்போ அந்த குண்டூசியை நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி கத்திரிக்கோலை பிடிச்சி ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கண்ணுக்கே தெரியாது, அந்தளவுக்கு குட்டியான ஹோலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பியோ ஹூக்கோ மாட்டிட்டு அப்புறம் அதுக்குள்ளே இந்த மாதிரி கீ செயினை வந்துட்டு தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக க்யூட்டாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக அதிலே வந்துட்டு ஒரு டசலையும் மாட்டி தொங்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அந்த எழுத்தெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்னா அழகாக தின்னர் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை இன்னும் சிம்பிள் என்ன மாதிரி சோம்பேறிகளாக இருந்தீங்க அப்படின்னா அழகாக அது மேலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்யூட்டான ஒரு ஹேங்கிங் காயின் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நிறைய கடையிலையும் அவைலபிளாக இருக்குது. டின் பாக்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அழகாக அப்படியே வந்துட்டு சில்லற காசு, அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் கண்டக்டர் கொடுக்குற டிக்கெட்டு, அப்புறம் சும்மா அவசரத்துக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சு எப்படிமா வெளியில் ஹேங் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஜிப்பை போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்யூட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போடுறதுக்கு எதுக்கு இந்த ஆர்கனைசர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையை விட்டாவே எதுவுமே கிடைக்காது. பட் நம்ம அந்த மாதிரி அவசர உலகத்துக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படின்ற மாதிரி வரப்போகிற கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முன்கூட்டியாக வந்துட்டு ரிப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து குட்டியாக ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உள்ள இருக்க வெல்வெட்டை வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த சால்ட் தான் நான் வந்து வச்சிருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பேக்காக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டப்பாவை எப்போதுமே அவங்க லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சிருங்க. சப்போஸ் நம்ம உப்பு செக் பண்ணிட்டு தான் கொடுப்போம், இல்லை அப்படின்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டிங்க அப்படின்னா க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. டிப் நம்பர் 5. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப்பு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷூ பாக்ஸில் அந்த மாதிரி 2 அழகான க்யூட்டான யானை வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன். போன வீடியோலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டகம் வரைஞ்சேன். பட் அதை நிறைய பேர் ஆமன்னு சொல்லிட்டீங்க. ஒரே கவலையாக போச்சு எனக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. 2 யானையை வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு ஷால்வெல்லாம் போத்தி விட்டு அதுக்கெல்லாம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு இது மாதிரி கலர் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒரு ஜுவல்லரி பாக்ஸோட அந்த அடி பக்கம் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி 2 யானையும் சுமந்துட்டு போகிற மாதிரி மேலே வந்து ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட எலிஃபென்ட் கேண்டில் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும். இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். பட் அது நம்ம கையாலே வந்துட்டு செஞ்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கேண்டில் வந்து மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் நீங்கள் அகல் விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம். பட் சென்டரில் திரி ஏற்றுற மாதிரி பார்த்து ஏற்றி வைங்க. இதை வாசப்படியில் 2 பக்கம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு முதல்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்துலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வாரியாக ஒரே மாதிரி ஒரு 3 பாக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அக்கா தங்கச்சி மாதிரி. இப்போ இந்த பாக்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாக்ஸ் மேலே மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு டபுள் சைட் டேப்பை தூக்கி அது மேலே ஒட்டுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டப்பாவை தூக்கி அது தலையில் ஒட்டுங்க. அப்புறம் அது மேலே ஒரு டபுள் சைட் டேப் ஓட்டிட்டு அந்த டப்பாவை தூக்கி அது மேலே ஒட்டுங்க. இதே மாதிரி 3 பாக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். டபுள் சைட் டேப் இல்லை அப்படின்னா க்ளூகன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா. இப்போ அந்த மாதிரி அழகாக வந்துட்டு அடுக்கடுக்காக 3 டப்பா வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்டிக்கர்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன எழுத போகிறோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது தெரியறதுக்கு முன்னாடி யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே மார்னிங், அதுக்கப்புறம் கீழே நூன்,
அதுக்கப்புறம் பேனா மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதை விட்டுட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெடிசன் ஸ்டோர் பண்ணுற ஒரு பாக்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம். காலையில் வந்து 2 மாத்திரை போடுற மாதிரி இருக்கும். அதை மேலே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதியம் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதை வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். அப்புறம் நைட்டுக்கு தேவையான மாத்திரை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதனால் வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு காலையில் ஈவினிங் நைட்டெல்லாம் டேப்லெட் போடுறோமா அப்படின்றது நம்ம கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் கசகசன்னு அந்த இதெல்லாம் எடுத்து வைக்காமல் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்ப இந்த மாதிரி அழகாக வந்துட்டு கொடுக்கலாம். ட்ராவல் பண்ணுறப்பையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மெடிசன் எடுக்கிறவங்க இந்த டிப்பை தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 7. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிப் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நகைலாம் செயின்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா பெரிய பாக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. நடுவில் ஒரு எலாஸ்டிக் இருக்கும். பட் இது ரொம்ப பெரிய பாக்ஸு. இந்த அளவுக்கு பெரிய பாக்ஸில் பண்ணாதீங்க. மீடியமாக இருக்க பாக்ஸில் பண்ணுங்கள். இப்போ இது மேலே இருக்கிறத நம்ம வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டிசைன் பேப்பர் எடுத்து நான் வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். அதை வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி நான் வந்துட்டு மறைச்சிட்றேன். சப்போஸ் உங்ககிட்ட நல்லா டிசைன் போட்ட மாதிரி கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளாத் கூட மேலே வந்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கலர் பேப்பர் ஒட்டுறதுனாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த மெர்மைட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அழகாக ஒரு கிரீடத்தை வச்சு அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டிட்டேன். அப்புறம் உள்ள ஒரு எலாஸ்டிக் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த எலாஸ்டிக் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி லூப்பாக வச்சு கம் போட்டு அதையும் வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு சும்மா இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ஜிப்லாக் கவர், கீழே ஒரு ஜிப்லாக் கவர் வச்சுக்கலாம். நெட் கிளாத் இருந்துச்சுன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லூப்பில் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச பென்சில் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜிப்லாக் கவரில் வந்துட்டு ஷார்ப்னர் பென்சில் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் க்யூட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுல் ரோவுமே வந்துட்டு லூப்பாக வச்சுட்டு நீங்கள் வந்து கலர் பென்சில் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸாக வச்சுக்கலாம். எக்ஸாம் டைமில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர் பென்சில்லாம் நிறையா இருக்கும்ல, ஒரு சைடு ஃபுல்லாக கலர் பென்சில், ஒரு சைடு ஃபுல்லாக க்ரையான்ஸ், அப்படி கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெர்டிக்கலாக இல்லாமல் ஹரிசாண்டல் போர்ஷனில் நீங்கள் லூப்பாக வச்சிங்க அப்படின்னா அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கி போடுற ஒரு பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கனைசர். டிப் நம்பர் 8. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வாட்டர் பாட்டில் மூடி வச்சு பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு CD எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஒரு பாக்ஸை வந்து நடுவில் வச்சுருங்க. அப்புறம் சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி பாக்ஸாக வந்துட்டு அப்படி ஓரம் ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சுட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இல்லைனா டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெயிண்டிங் பேலட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிறதுல தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து வர்ணம் பூசி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டிப் பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே லேக்ஸ் கணக்கில் வியூஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். இப்போது நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் பார்த்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஸ்பெஷலான ஆர்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர்வெல் டே வரப்போது. அது மட்டும் இல்லாமல் February 14 வேலண்டைன்ஸ் டே வரப்போது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் பட் ரொம்ப மெமரபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரியே பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இனிஷியல் போடணும், நேம் கஸ்டமைஸ் பண்ணணும், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். வேலண்டைன்ஸ் டேக்கு ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.